இந்த பராபவ வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல மேன்மைகளை உருவாக்கி தரப்போகுதுங்க. பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இப்போ உங்களுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ல ஜூபிட்டர் வந்து 8th பிளேஸ்ல இருக்காரு. இதனால நிறைய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக முடக்கங்கள், சகோதரர்களோட பிரச்சனைகள், பிள்ளைகளோட பிரச்சனைகள். ஒரு விருச்சிக ராசி அப்பா இருக்கார், அவருக்கும் ஒரு பையனுக்கு இடையில ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா 8ல குரு, அப்பா நன்மையே சொன்னாலும் பையனுக்கு பிடிக்காது. உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. அப்பாவும் பிள்ளையும் பல இடங்கள் பேசிக்கிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கொடுத்துருக்கும். ஃபினான்ஷியலாக சிலர் லாஸை சந்திச்சேன் சார், நம்பக்கூடாத ஒரு நண்பன், அவனை நம்பி மோசம் போனேன் சார் அப்படின்னா சொல்கிறீங்க. ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம், அதை பலர் சந்திச்சிட்டீங்க. பட் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த பராபவ வருஷம் பிறக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துதான் இந்த வருஷம் பிறக்குது. அப்போ ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல போறீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சனி புதனுடைய சேர்க்கை ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறதாங்க உண்மை. ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. சில பேர் பதவியை துறந்து துறவரம் செல்வார்கள் அப்படிங்கிறாங்க. துறவரம் சொல்றதா அந்த பதவியை விட்டுட்டு போகுது. இந்த பதவி வேண்டாங்க, வேற ஒரு வேலையை தேடி போறேங்க அப்படின்னு சொல்றவங்களும் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் நல்ல பொறுப்புகள், புதிய பொறுப்புகள், நல்ல பதவிகள் உங்களை அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம்.